உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு ஆதாரமாக விளங்குவது அன்னமே. வெல்லத்தின் குணம் இனிப்பு. இனிப்புக்கு மதுரம் என்று மற்றொரு பெயரும் உண்டு. அம்பிகையை மதுரமானவள் என்று புராணங்கள் கூறுகின்றன. பூமியில் வாழும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் மதுரமான அம்பிகையே உறைகிறாள். அக்னி பகவான் நெய்யில் வாசம் செய்கிறார் என்பது ஐதீகம். ஹோமங்கள் மூலம் நாம் சமர்ப்பிக்கும் பொருட்களை அக்னியே உரிய தேவதைகளிடம் சேர்க்கிறார். அக்னி பகவானின் சக்தியானது நெய்யில் அடங்கியுள்ளது. மாவிளக்கில் ஜோதியாக நின்று ஒளிரும் ஜோதி ரூபமான அம்பிகை நம் வீடுகள் தோறும் அருள் புரிவதற்காகவே மாவிளக்குகள் ஏற்றுகிறோம். நம்மையே விளக்காகவும் மனதை நெய்யாகவும் அன்பை தீபமாகவும் அர்ப்பணிக்கும் ஓர் அபூர்வ வழிபாடுதான் இந்த மாவிளக்கு வழிபாடு. For more information, watch the full video, link in description.